அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. இவ்வுலகிற்கு இறுதித்தோராக அனுப்பப்பட்டிருக்கிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்து மறைந்திருக்கிற சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இன்னும் இந்த ஜும்மா தினத்தன்று இங்கு ஒன்று இருக்கிற நாம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக என துவா செய்து கொண்டவனாகவும் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்து கொண்டவனாகவும் என்னுடைய இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய மாபெரும் அருளால் நாமெல்லாம் அவனை வணங்கக்கூடிய ஒரு சமூகமாக இறைவன் நம்மை எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த சமூகத்தில் ஒருவராக இறைவன் நம்மை ஆக்கி வைத்திருக்கிறான். அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்வை பொறுத்தளவிற்கு அந்த மனிதனுடைய வாழ்விற்கும் மரணத்திற்கும் இடைப்பட்ட காலங்கள் தான் அந்த மனிதனுடைய மறுமை வாழ்க்கைக்காக அவன் எதை தேடினான் என்பதை சொல்லக்கூடிய பார்க்கக்கூடிய காலமாக வாழ்விற்கும் மரணத்திற்கும் இடையில் ஒரு மனிதன் பிறந்தான் என்று சொன்னால் அவன் இறக்கிற வரை, பிறப்பு முதல் இறப்பிற்கு முன்னால் வரை, பிறப்பிற்கு பின்னிருந்து இறப்பிற்கு முன்வரை ஒரு மனிதன் என்ன செய்கிறான் என்பதுதான் அவனுடைய மறுமைக்காக நிற்கும். அல்லாஹ்வும் குர்ஆனில் சொல்லும் பொழுது அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, இந்த வாழ்வையும் மரணத்தையும் லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா,
உங்களிலே அமல்களில் யார் அழகானவர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதாக இறைவன் திருமறை குர்ஆனிலே தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க் வஹுவலா குல்லி ஷைஇன் கதீர் என்று தொடங்குகிற சூரத்துல் முல்க் என்கிற அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வும் மரணமும் எதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், அதற்கு இடையில இருக்கக்கூடிய அந்த நாட்களை, அவகாசத்தை சரியான முறையில் ஒவ்வொரு மனிதனும் செலவழிக்க வேண்டும், சரியான வழியிலே கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இறைவன் இந்த வாழ்வையும் மரணத்தையும் நமக்கு வழங்கியிருக்கிறான். அதற்குத்தான் நான் முன்னாலே சொன்னேன், இறைவன் முஸ்லீமாக இறைவனை வணங்கக்கூடிய கூட்டமாக இறைவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறானா இல்லையா, இது மிகப்பெரிய விஷயம். இன்னும் நீங்கள் ஹதீஸுகளை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால், பல இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமானதில்லை, நிலையானதில்லை, அழியக்கூடியதுதான், தற்காலிகமானதுதான் என்றெல்லாம் பல இடங்களில் திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்கிறான். எவ்வளவு இடங்களிலே சொல்கிறான்? திருமறை குர்ஆனை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் ஒரு 10க்கும் அதிகமான இடங்களில் இறைவன் சொல்கிறான், தாலிக மதாவுல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமானதில்லை. எது நிரந்தரமானது? வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்திலே தங்குமிடம் இருக்குமே. உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து மறுமை வாழ்க்கைக்காக உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த வீடு தான், அந்த இடம்தான் சிறந்தது. அப்படித்தான் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில். இன்னும் வேறு வேறு இடங்களை எடுத்து பார்த்திருக்கின்றால், வமல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை என்பது இல்லா மதாஉன் உரூர், ஏமாற்றக்கூடியது, சொற்ப காலங்கள் தான் இந்த உலக வாழ்க்கை என்று இறைவன் மற்றொரு இடத்துல சொல்கிறான். இப்படியே திருமறை குர்ஆனில் அதிகமான இடங்களில் நம்மால் பார்க்க முடியும், உலகம் நிரந்தரமில்லை, மறுமைதான் நிரந்தரமானது. வலல் ஆகிரத்து ஹைருல் லக்க மினல் ஊலா, இம்மையை விட மறுமைதான் சிறந்தது. பெரும்பாலும் ஜும்மாவிலே ஓதப்படக்கூடிய சப்பிஹஸ்ம ரப்பிக்கல் அலா என்று தொடங்கக்கூடிய அத்தியாயத்திலும் கூட இறைவன் இதைத்தான் சொல்கிறான், உலகம் நிரந்தரமானதில்லை. அப்போ எது நிரந்தரமானது, எது நிலையானது, எது அழிவற்றது என்றால் மறுமைதான் இவ்வளவிற்கும் சொந்தம். மறுமைதான் நிலையானது, மறுமைதான் நிரந்தரமானது, மறுமைதான் அழிவற்றது. மரணமில்லாத வாழ்க்கை நல்லா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அங்கே மரணம் இருக்காது. சொர்க்கத்தை பற்றி இறைவன் சொல்லும் பொழுது மறுமையில் நமக்கு கிடைக்கிறது சொர்க்கம் தானே, அதில் மரணம் ஏற்படாதுங்கிறான் அல்லாஹ் குர்ஆனில். இன்னொரு இடத்துல அல்லாஹ் இன்னும் தெளிவாக சொல்கிறான், கவலைப்படாதீங்கிறான், லா யகுர்ரன்னக தகல்லுபுல்லதீன கஃபரு ஃபில் பிலாத், உலகில் இறை மறுப்பாளர்கள், இறைவனை மறுப்பவர்கள் வசதி வாய்ப்புகளோடு வாழ்வது உங்களை கவலையில் ஆழ்த்த வேண்டாம். மாறாக மதாவுன் கலீல், உலகில் இறைவனை மறுப்பவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கலாம், வசதி வாய்ப்புகள் பொருளாதாரங்கள் வழங்கப்பட்டிருக்கலாம், இவை எல்லாம் மதாவுன் கலீல், அற்ப சொற்ப நாட்கள் தான். சும்ம மஅவாஹு ஜஹன்னமோ பிஸல் மிஹாத், அவர்கள் புகுமிடம் தங்குமிடம், அவர்கள் இருக்கக்கூடிய இடம் நரகம்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை. நபி அவர்களும் பல சந்தர்ப்பங்களில் சஹாபாக்களுக்கு அதைத்தான் வலியுறுத்தினார்கள், அறிவுறுத்தினார்கள். எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள்? ஒரு மனிதர் ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல வருகிறார். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரியில் 6171வது இலக்கமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னரஜுலன் சால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்குறார். அந்த மனிதரை பற்றி எதுவும் ஹதீஸுகளில் குறிப்பிடப்படலை. அவருடைய பேர் இல்லை, அவர் என்ன குலத்தை சார்ந்தவர், எந்த ஊரை சார்ந்தவர், எதுவும் தெரியல. நபி அவர்களை பார்த்திருக்கிறார். ஈமான் கொண்டவராக இருந்தால் நபித்தோழர் என்கிற ஒரு சிறப்பு மிக அந்தஸ்தும் அவருக்கு கிடைக்கிற சொல்ல பார்த்தாங்களால நபித்தோழர் தானே. அப்போ அந்த மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறார், மத்தா அஸ்ஸா,
அல்லாஹ்வின் தூதரே, கியாமத்து நாள் எப்போது? ஹதீஸில் அப்படியே நீங்கள் அந்த புகாரியினுடைய 6171வது செய்தியாக இருக்கிறது, எடுத்து படித்து பாருங்கள். வருகிறார், வந்த உடனேயே எப்போ கியாமத்து நாள்னு கேட்குறாரு. நம்ம ஒருத்தர் மற்றொருத்தர்கிட்ட பேசணுன்னா என்ன, எப்படி பேசுவோம், எப்படி நம்முடைய உரையாடலை துவங்குவோம்? நல்லா இருக்கீங்களா, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, வீட்டில் எப்படி இருக்கிறாங்க, இன்னும் உணவு நேரமாக இருந்தால் சாப்பிட்டீங்களா, இப்படிலாம் கேட்போம்ல. இதெல்லாம் அவங்களும் கேட்டிருப்பாங்க இல்லைங்களே, அதெல்லாம் பதிவு செய்யப்படலை. எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், அவர் கேட்ட அந்த முக்கியத்துவம், அந்த நபித்தோழர் வந்து நபி அவர்களிடத்தில் கேட்ட வேகம் இருக்குது பாருங்க, அதுக்கும் வேறு எந்த உரையாடலுக்கும் இடையில எதுவுமே இல்லை. நேராக வர்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதர்னு தெரிஞ்சுதான் வந்து அந்த கேள்வி கேட்குறாரு. தெரியாமல் யாரோ ஒருத்தட்ட அல்லாஹ்வுடைய தூதர் யாருன்னு கேட்டு அப்புறம் போய் அப்படிலாம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர்னு தெளிவாக தெரிஞ்சனால தான் கியாமத்து நாள் எப்போதுன்னு வந்து கேட்குறாரு. அவர் நபி அவர்களை பார்த்ததற்கும் கேட்டதற்கும் இடைப்பட்ட நேரம் இந்த வார்த்தை தான், கியாமத்து நாள் எப்போது, இவ்வளோதான். அப்போ ரசூல்லா என்ன சொல்லியிருக்கணும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவதாக இருந்தால் நபி அவர்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? கியாமத்து நாளா இப்போது நிகழும், இந்த அடையாளமெல்லாம் வரணும். இன்றைக்கி நமக்கு எல்லாம் தமிழில் இருக்குது. மார்க்க அறிஞர்களுடைய உழைப்பால் அரபு மொழியில் இருக்கக்கூடியதை தமிழ் மொழிக்கு, நம்முடைய தாய்மொழிக்கு மொழிபெயர்த்து நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார்கள். கியாமத்து நாளுடைய பெரிய அடையாளங்கள் என்ன, சிறிய அடையாளங்கள் என்ன, எதுவெல்லாம் நடந்துருச்சு, எதுவெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் நம்ம பட்டியலில் நம்மளை ஏன் போடுறோம், எப்படி போடுறோம்? ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க, வேறு வேறு செய்திகளில் சொல்லியிருக்கிறாங்க. ஆடை அணிந்தும் பெண்கள் நிர்வாணிகளாக இருப்பார்கள், கியாமத்து நாளுடைய அடையாளம், இதெல்லாம் சிறிய அடையாளம். இன்றைக்கி பெரிய பெரிய நகரங்கள், பெரும் நகரங்களிலெல்லாம் நீங்கள் ஆடை கலாச்சாரங்களை பார்த்தால் பெண்கள் ஆடை அணிந்தார்களா இல்லையானே தெரியாது, அவ்வளவு ஆபாசமான ஆடைகள். இதை வச்செல்லாம் நம்ம என்ன குறிப்பிடுறோம்? சின்ன அடையாளம், இதெல்லாம் நடந்துருச்சுங்கிறோம். நமக்கு தெளிவாக இன்றைக்கெல்லாம் ஒரு தொகுப்பாக இருக்குது, நம்ம சொல்கிறோம். அந்த நபித்தோழர் கேட்டவர்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருப்பாங்க, வேறு வேறு செய்திகளை இடம்பெறும். இந்த ஹதீஸை பொறுத்த அளவிற்கு வருகிறார், எப்போ கியாமத்து நாள்னு கேட்குறாரு. நீங்கள் நமக்கு இவ்வளவு அறிவு இருக்கிறது, மார்க்க அறிவு, கியாமத்து நாளுடைய அடையாளம், தஜ்ஜால் வருவான் என்றெல்லாம் பரவலாக ஒரு மக்தபு மதரசாவில் படிக்கக்கூடிய குழந்தைக்கு கூட தெரியும். ஏன்னா அதெல்லாம் ஒரு பாடமாக நம்ம எடுத்துருக்குறோம், வகுப்பில் அதெல்லாம் கொண்டு வந்து சொல்லி கொடுக்குறோம். அந்த நபித்தோழருக்கு நபி அவர்கள் திரும்ப கேட்கிறார்கள், மறுமை நாள் எப்போதுன்னு கேட்குற இல்லை, மா அழுத்தலஹா, அதுக்காக நீ என்னப்பா பண்ண? நபி அவர்கள் கேட்டதுக்கு இங்கே பதில் சொல்லலை. கியாமத்து நாள் எப்போன்னு ஆர்வமாக வந்து கேட்குறீங்கள, மா அழுத்தலஹா, அந்த மறுமைக்காக நீங்கள் உலகில் என்ன செய்தீர்கள்? அதுதான் கேள்வி. ரசூல்லா அவர் கேட்ட கேள்விக்கு ரசூல்லா ஒரு கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்லலை. பதில் சொல்லாமல் இருப்பாங்களான்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். இன்னும் நீங்கள் திருமறை வசனத்தை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் குரான்லேயே பேசுகிறான், எஸ் அலூனுக்கு அனிசா ஐயான முர்சாஹா, நபியே அவர்கள் கியாமத்து நாளை பற்றி உன்னிடத்தில் கேட்கிறார்கள், அதுக்கு என்ன பதில் தெரியுமா? ஃபீமா அந்தமின் திக்ராகா, அதை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் கேட்குறான் குரானில் 79வது அத்தியாயத்தினுடைய 42, 43, 44, 45 தொடர்ச்சியாக பேசுகிறான். நபியை உன்னிடத்தில் வந்து கியாமத்து நாளை கேட்கிறார்கள், அது உனக்கு எப்படி தெரியும்? இல்லா ரப்பிக்க முன்தஹாஹா, அதனுடைய முடிவு என்னுடைய இறைவனிடத்திலே தான் இருக்கிறது சொல்கிறான் அல்லாஹ் குரானில். அப்போ அவர் அங்கே கேட்குறக்கு அல்லாஹ் எங்கே பதில் சொல்கிறான் பாருங்கள். நபி அவர்களும் வேறு இடங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் கேட்கும் பொழுது, எஸ்தஅஜீலுன பிஹல்லதீன லா யுமினூன பிஹா வல்லதீன ஆமனு, இறைவனை ஈமான் கொள்ளாதவர்கள் இந்த அவகாசம் இருக்குல்ல, கியாமத்து நாளுக்கும் நமக்குமான அவகாசத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அதை பற்றி அறிவு என்னிடத்திலே தான் இருக்கிறது. எஸ் அலுன் நாச அனிசா, கியாமத்து நாளை பற்றி நபியை உன்னிடத்தில் கேட்கிறார்கள், குல் நீ அவர்களிடத்திலே சொல், இன்னமா இல்முஹா இந்தல்லா, அது பற்றிய அறிவு என்னுடைய இறைவனிடத்திலே தான் இருக்கிறது. அவர் கேட்ட கேள்விக்கு குரானிலிருந்து நான் உங்களுக்கு பதில சொல்கிறேன். ரசூல்லா இதெல்லாம் அந்த ஹதீஸில் சொல்லலை, கூடுதல் விளக்கமாக சொல்கிறேன். 2 இடத்துல குரானில் 2 இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே அவர்கள் கியாமத்து நாளை பற்றி உன்னிடத்தில் கேட்கிறார்கள். ஒரு கேள்வியாகவே கேட்டோம்னா கியாமத்து நாளை பற்றி எப்போ வரும்னு எத்தனை இடத்துல அல்லாஹ் குரானில் கேட்குறான்னா 2 இடம். 1 நாசியாத்தி ஹர்கா அப்படிங்கிற அந்த அத்தியாயத்தில் 79வது அத்தியாயத்தில் ஒரு இடத்துலையும்,
2வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்தில் மனிதர்கள் ஒன்றத்தில் கேட்குறாங்க, நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா இல்முஹா இந்த ரப்பி இந்தல்லா, அதை பற்றிய அறிவு என்னுடைய இறைவனிடத்தில் தான் இருக்கிறது. அப்போ அந்த நபித்தோழர் இப்படி கேட்குறாருல, ரசூல்லா இப்படிலாம் பதில் சொல்லியிருக்கலாம், அந்த இடத்துல சொல்லலை. ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், நபியவர்கள் வேறு வேறு கியாமத்து நாளுடைய அடையாளங்கள் எல்லாம் தொகுத்து பல நபித்தோழர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, அது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆனால் கியாமத்து நாள் எப்போதுன்னு கேட்ட நபித்தோழர்கிட்ட நபியவர்கள் கேட்ட கேள்வி அழுத்தத்தல்லஹா, அதை பற்றி கேட்குறீங்களப்பா, அதற்காக வேண்டி என்ன செய்தாய் அப்படின்னோடனே ஒரு நிமிடம் மலைத்து போய் அந்த நபித்தோழர் சொல்கிறார், யா அல்லாஹ்வுடைய தூதரே அழுத்தத்தல்லஹா, அதற்காக நான் எதுவுமே பண்ணலை. எப்படி பண்ணல? மின் கசீரின் சலாத்தின், அதிகமான தொழுகலை வலா சௌமின் வலா சதக்கத்தின், அல்லாஹ்வுடைய தூதரே அதிகமான தொழுகையை கொண்டோ, அதிகமான நோன்பை கொண்டோ, அதிகமான தான தர்மங்களை கொண்டோ நான் தயார் செய்யவில்லை. இதில் நமக்கு இன்னொரு விஷயம் புரியும். அதிகமான தொழுகையை கொண்டு, மின் கசீரின் சலாத்தின், அதிகமான தொழுகை, அதிகமான நோன்பு, அதிகமான தான தர்மங்கள் என்றால் அது எல்லாம் உபரியத்தான் சொல்கிறாங்க. நம்ம ஜும்மா தொழுகிறது நமக்கு ஃபரலு, ஃபஜ்ரு லொஹ்ரு அசரு மக்ரிப் இஷா தொழுகிறது ஃபரலு, இதில் எந்த சமரசத்துக்கு இடமில்லை. இதை தொழுகலைன்னு அவர் அங்கே சொல்லலை. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், நபி அவர்கள் உருவாக்கிய நபித்தோழர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். கியாமத்து ரமலானுடைய மாதத்தில் நம்ம நோக்கக்கூடிய 30 நாட்கள் நோன்பு, அதை பற்றி இங்கே பேசலை. வசதி இருந்தால் ஜக்காத்து கொடுக்கணும், அது கடமை, அதை பற்றி அல்லாஹ் இங்கே ரசூல்லா இங்கே பேசலை. ரசூல்லா கேட்ட கேள்விக்கு நபித்தோழர்களும் அதை பேசலை. எப்படி சொல்கிறாங்க? அல்லாஹ்வின் தூதரை எந்த அதிகமான தொழுகையும் இல்லை, எந்த அதிகமான சதக்காவும் கொடுக்கலை, எந்த அதிகமான நோன்பையும் நோக்கவில்லை அப்படின்னு சொல்லி, ஆனாலும் உங்களை நான் விரும்புகிறேன்னு சொல்லி அந்த செய்தி முடிவடைகிறது. சஹீஹ் புகாரியினுடைய 6171வது செய்தி. அப்போ நாம் நம்முடைய மறுமைக்காக என்ன தயார் செஞ்சு வச்சுருக்கிறோம் சிந்திச்சு பாருங்கள். ஒவ்வொருவரும் தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள், என்ன செஞ்சோம், நம்ம என்ன செஞ்சோம். மறுமையை விடுங்க, மறுமை அவ்வளோ தூரம் போக வேண்டாம். மவுத்து எப்போ ஒரு மனுஷனுக்கு? இப்போ பேசும்போது கூட நான் மௌத்தா போகலான்னா அது எனக்கு தெரியாது. எப்படி கியாமத்து நாளை பற்றிய அறிவை அல்லாஹ்வுடைய தூதருக்கே இல்லையோ, அல்லாஹ் அறிவிச்சாதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். அதுபோல் மரணமும் கூட அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் கூட தெரியல. அல்லாஹ் சில முன்னறிவிப்புகளை போர்க்களங்களில் சொல்லியிருக்கான், இவர் மரணிக்க போகிறார் என்றால் மொத்தா போர்க்களத்தில் 3 நபித்தோழர்களை நபியவர்கள் தலைமையேற்று நடத்துமாறு சொல்லுகிறார்கள். அந்த நபித்தோழர்கள் போய் தலைமை ஏற்கிறாங்க. முதல் ஒருவர் போகும்பொழுது இறந்து விடுகிறார். அதுவுமே மொத்தா போர்க்களம் வேறொரு பகுதியில் நடக்குது. நபியவர்கள் மதீனாவிலிருந்து சொல்கிறாங்க, அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்குறான். இறந்துட்டாங்கங்கிறது தான் அறிவிக்கிறான், இவர் இறக்க போகிறாருங்கிறது அல்லாஹ் சொல்லலை, எங்கேயுமே அப்படி சொல்லலை, ஹதீஸில் இல்லை. அப்போ ஒரு மனிதனுடைய மரணம் எப்போது என்பது யாருக்கும் தெரியாது. அப்போ நம்ம என்ன சேர்த்து வைத்திருக்கிறோம் மறுமைக்காக? அந்த நபித்தோழர் ரசூல்லா கேட்டாங்களே, என்னப்பா சேர்த்து வச்ச மறுமைக்காக? அப்போ நம்மிடத்தில் அப்படியான ஒரு கேள்வியை முன்வைத்தால் நம்மிடத்தில் இருக்கிற பதில் என்ன? எல்லாம் சிந்திச்சு பாருங்கள். ஜும்மா என்பதே அறிவுறுத்தல் தான், ஒரு உபதேசம்தான். சிந்திச்சு பாருங்கள், நம்ம என்ன செஞ்சோம் மறுமைக்காக? இத்தனை வருஷம் இருக்கிறோம், சின்ன பசங்கள்லேருந்து ஒவ்வொரு பள்ளியிலும் சிறியவர்களிலிருந்து வயதானவர்கள் வரை இருக்கிறாங்க. 60 வயது 70 வயது வரை இருக்கிறாங்க. நம்ம என்ன செஞ்சோம் நம்ம மறுமைக்காக? குறைந்தபட்சம் கடமையான வணக்கங்களை சரியாக செய்திருக்கிறோமா? குறைந்தபட்சம்தான் அது. அதனால் இதை செஞ்சால் போதும்னு அர்த்தம் கிடையாது. அதை செஞ்சால் அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். உபரியானதை செஞ்சாலோ அல்லது செய்யாமல் தவறினாலோ ஏன் நீ அதை செய்யலைன்னு கேட்க மாட்டான். அது செய்தால் உன்னுடைய நன்மையினுடைய எடை கணக்கும். உனக்கு மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் கொடுக்கக்கூடிய சன்மானங்களில் வெகுமதிகளில் கூடுதலாக கிடைக்கும். கேள்வி இல்லை அதில். ஏன்பா நீ சுன்னத் தொழு, அல்லாஹ் கேட்க மாட்டான். ஆனால் நாம் தொழுகணும், வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. மறுமையிலே நன்மை அதிகரிக்க வேண்டுமென்றால், நன்மையான விஷயங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது தான், ஃபர்லிலே குறைபாடு இருந்தால் இந்த உபரியானதை எடுத்து அல்லாஹ் போடுவான். அல்லாஹ் கேட்பான் மலக்குமார்கள்ட்ட, கேள்வி கணக்கு நடந்துகிட்டு இருக்கும் பொழுது, ஹல்மின் தவ்வின், இந்த அடியாருக்கு ஏதேனும் உபரியான வணக்கம் இருக்கா?
ஃபரலில் ஒரு குறை ஏற்படுத்தி இருப்போம், கவனம் இல்லாமல் தொழுதுருப்போம், இல்லை தொழுகாமையே விட்டுருப்போம். அல்லாஹ் அதை சமன் செய்வதற்கு மலக்குமார்களிடத்தில் கேட்பான், ஹல்மின் தத்தவ்வின், இந்த அடியாருக்கு ஏதேனும் உபரியான வணக்கங்கள் இருக்குதா? உபரினா என்னங்க? முன் சுன்னத்து, பின் சுன்னத்து, லொகா தொழுகை, தராவி தொழுகை. இன்றைக்கி பள்ளியில் சொல்கிறாங்களே தஹஜ்ஜுத் தொழுகை தான் தராவி தொழுகைங்கிறாங்க. தஹஜ்ஜுத் தொழுகை இது எல்லாம் நாம் தொழுது இருந்தால் தொழுகையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளுக்கு அதை கொண்டு வந்து அல்லாஹ் போட்டு சமன் செய்வான், ஆவரேஜ் பண்ணுவான் அல்லாஹ். திங்கள் வியாழன் ரசூலா நோன்பு வைப்பாங்க. மாதக்கணக்கு என்று வந்தால் பிறை 13, 14, 15 வைப்பாங்க. வாரக்கணக்கு திங்கள் வியாழன் வைப்பாங்க. நோன்பு வச்சுருக்கிறோமா? இது இல்லாமல் முஹர்ரம் மாதத்தில் ஆஷுரா நோன்பு வரும், அரஃபா நோன்பு வரும். உபரியான நோன்புகளை இப்படி நோட்டிருக்கிறோமா? இல்லை. இதையெல்லாம் நோக்க வேண்டும். எதற்கென்றால் நம்முடைய மறுமை வாழ்க்கை நன்மையினுடைய எடை கனத்ததாக இருக்க வேண்டுமென்றால் இது எல்லாம் செய்யணும். அந்த நபித்தோழருக்கு ரசூல் அதைத்தான் கேட்டாங்க, என்ன பண்ணியிருக்கிற? நான் ஒன்றுமே அதிகமாக பண்ணலை அப்படிங்கிறாங்க நபித்தோழர்கள். அப்போ அதிகமாக செய்ய வேண்டும் என்கிற கூடுதலான வழிகாட்டலையும் இறைவன் இறை தூதரின் மூலமாக அந்த செய்தியிலே ஒரு படிப்பனையாக வைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் நபித்தோழர்கள் இப்படித்தான் கேட்டிருக்கிறாங்கிற செய்திகள் ஹதீஸில் நம்மளால் பார்க்க முடிகிறது. முலர் குலத்தை சார்ந்தவர்கள் வருகிறார்கள். முலருங்கிற ஒரு பகுதியை சேர்ந்த ஒரு குலத்தார் இருக்கிறாங்க. அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிக்கு மஸ்ஜிதுன் நபவிக்கு வராங்க. வரக்கூடிய நேரம் கடமையான தொழுகையை தொழுகக்கூடிய நேரத்திற்கு முன்னால் வராங்க. இப்போ லொகுருடைய 1 மணின்னு வைங்களேன், ஒரு 12:30 மணிக்கு அவங்க வராங்க. உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், ஹதீஸில் 12:30 மணிக்கு வந்தாங்கல்ல, வராது. ஒரு கடமையான தொழுகைக்கு முன்னால் வருகிறார்கள். எப்படி வராங்க? காலில் செருப்பில்லை, செருப்பு அணியாதவர்களாக எங்கிருந்தோ தொலைதூரத்திலிருந்து வராங்க. காலில் செருப்பில்லை. ஆடையாவது பரிபூர்ணமாக இருக்கிறதா என்றால் ஆடையும் பரிபூர்ணமாக இல்லை, அரைகுறை ஆடையோடு வருகிறார்கள். ஒரு ஆயுதத்தை தரித்தவர்களாக, அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி சின்ன கத்தி அல்லது வாள் அது மாதிரி அது பாதுகாப்புக்காக வேணும்னு அதை வச்சுட்டு வராங்க. அல்லாஹ்வின் தூதர் அந்த முலர் குலத்தாருடைய நிலையை பார்க்கிறார்கள். பார்த்த உடனேயே பிலால் ரலியல்லாஹுவை அழைத்து பாங்கு சொல்ல சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் இதை வச்சு தான் கடமையான தொழுகைக்கு முன்னால் வருகிறார்கள் என்பதை நம்மளே தெரிஞ்சுக்கிறோம். எந்த வக்துங்கிறது ஹதீஸில் பதிவு செய்யலை. பாங்கு சொல்ல சொல்கிறாங்க, பாங்கு சொல்லப்படுகிறது, ரசூலுல்லாஹ் தொழுது வைக்கிறாங்க. தொழுத உடனேயே அவர்களுக்காக உதவி வேண்டி அவருடைய அந்த வறிய நிலையை, எளிமையான நிலையை கருத்தில் கொண்டு அல்லாஹ்வின் தூதர் உதவி கேட்குறாங்க நபித்தோழர்கள்ட்ட. மெம்பரில் ஏறுறாங்க. இது வளமையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தவறை பார்த்தாலோ அதை கண்டிப்பதற்கு மெம்பரில் ஏறுவாங்க. இந்த மாதிரி குத்துபால மட்டும்தான் ஏறுவாங்கங்கிறதுல இது நமக்கு ஒரு சுன்னத்து, மெம்பர் இருக்கணுங்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வளமை, ஒரு தவறை செய்து விட்டார்கள் என்றால் மெம்பரில் ஏறி நின்று சஹாபாக்களை கடுமையாக உபதேசிப்பார்கள். எந்த அளவுக்கெல்லாம் உபதேசிப்பாங்க? ஒரு இராணுவ அதிகாரி தன்னுடைய படையில் இருக்கிற மற்ற இராணுவ வீரர்களுக்கு எப்படி உபதேசத்தை செய்வார்களோ அதுபோன்று கண்ணெல்லாம் சிவந்து செய்வார்கள் என்ற ஹதீஸுகளில் இடம்பெறுகிறது. அப்படி ஏறின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு வல் தன்லுர் நப்சும் மா தகத்தமத் லிகதின். ஈமான் கொண்ட மக்களே, நாளை மறுமைக்காக உலகில் எதை முற்படுத்தினீர்கள்? ரசூலுல்லாஹ் கேட்டாங்கள்ல அந்த செய்தியில், புகாரியில் 6171வது செய்தியில், மஅத்தத்தலஹா, மறுமை பற்றி கேட்குறீங்களப்பா, மறுமைக்காக நீ என்ன பண்ணேன்னு கேட்டாங்கல்ல, அது கேட்ட விதம் அப்படி ஒரு விதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு விதம், மறுமைக்காக என்ன தயார் செஞ்சீங்க அப்படின்னு கேட்ட உடனேயே அங்கே வளமையாக சஹாபாக்களுக்கு தெரியும் தானே இந்த மாதிரியான ஒரு கூட்டம் வந்திருக்கிறது, ரசூலுல்லாஹ் உதவி தான் தேடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே இந்த சத்தக்க ரஜுலும் மின் தீனாரிஹி, அங்கே இருந்த மனிதர்கள் வெள்ளி காசை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒத்த சத்தக்க ரஜுலும் பி திரஹமிஹி, இன்னும் சில நபித்தோழர்கள் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய தங்க காசை கொண்டு வந்து மஸ்ஜிதுன் நபவியில் கொட்டுகிறார்கள். தங்க காசும் இல்லை, வெள்ளி காசும் இல்லை, என்னிடத்தில் உபரியான ஆடைகள் இருக்கும், தேவைக்கு போக ஆடை இருக்கும் என்றால் அந்த ஆடையை கொண்டு வந்து ஒமின் சௌபிகி ஒமின் சாயி தம்ரத்திகி, இன்னும் சில தோழர்கள் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆடையை கொண்டு வந்து கொட்டினாங்க. இன்னும் சில தோழர்கள் தங்கமும் இல்லை, வெள்ளி காசும் இல்லை, ஆடையும் இல்லை, வீட்டில் கொஞ்சம் பேரிச்சம்பளம் இருக்குது ஒரு கையளவு,
அதை கொண்டு வந்து கொட்டினா. எதுக்கு கொட்டினாங்க? வல் தன்லூர் நப்சும் மாத்த கத்தமத் லிகதின், மறுமைக்காக உலகில் என்ன தயார் செய்தீர்கள். மறுமை அது மரணத்துக்கு கூட நம்ம இன்றைக்கி புரியறதுக்காக சொல்லலாம். மௌத்தாக போகிறதுக்கு முன்னாடி நல்ல அமல் செய்யணும், நிறைய அமல் செய்யணுங்கிறது அதனுடைய கருத்து. மறுமைக்காக என்ன செய்தீர்கள்னு ஒன்று, தங்கத்தை கொண்டு வந்து இருக்கிறவங்க தங்கத்தை கொட்டுறாங்க, வெள்ளி இருக்கிறவங்க வெள்ளியை கொண்டு வந்து கொட்டுறாங்க. ஆடை தான் என்னிடத்தில் இருக்குது, அதிலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம், ஆடையை கொடுக்குறோன்னு கொடுத்தாங்க. அதுக்கு இந்த இடம் இல்லை. பேரிச்சம்பளம் தான் என்னிடத்தில் இருக்கிறது, பேரிச்சம்பளத்தை வாங்க மாட்டேன்ட்டாங்களா, அதை கொண்டு வந்து வச்சாங்க பள்ளியில். நபி அவர்கள் அந்த கூட்டத்தாருக்கு எடுத்து கொடுத்தார்கள் என்கிற செய்தியை ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிதாபுகளிலிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. என்றால் நாம் மறுமைக்காக எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய தயாரிப்புகள் எப்படி இருக்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா மன் கால நபிய பதஹு வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமைக்கான தயாரிப்பில் நாம் எல்லாம் ஈடுபட வேண்டும் என்பதாக நபியவர்கள் இந்த முலர் குலத்தாருக்கு சொன்ன செய்தியும், கியாமத்து நாளை பற்றி கேள்வி கேட்ட நபித்தோழருக்கு நபியவர்கள் சொன்ன அறிவுறுத்தலும் முதல் உரையிலே பார்த்தோம். சாதாரணமாக ஒரு ஊருக்கு பயணம் மேற்கொள்கிறோம் என்றால், அல்லது புனித பயணமாக இருக்கிற ஹஜ்ஜோ உம்ராவிற்கோ பயணம் மேற்கொள்கிறோம் என்றால் அதற்கான தயாரிப்புகளை ஈடுபடுறோம். இது சாதாரணமான விஷயம். ஆடைகள் எடுத்து வைக்கிறோம், எஹ்ராம் ஆடை எடுத்து வைப்போம், முக்கியமானது அது. அது ஹஜ்ஜு கிரிகைகள்லாம் அந்த ஆடையை உடுத்தணுங்கிறது முக்கியமான ஒன்று. அதை உடுத்திட்டு தான் போகணும். அந்த உடுத்தக்கூடிய ஆடை எடுத்து வைப்போம். அங்கே போனால் நம்முடைய பாஸ்போர்ட்டு மற்றதெல்லாம் கவனமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஹேண்ட்பேக் ஆட்டை வழமையாக பெண்கள் மாத்திரமே அந்த ஹேண்ட்பேக்னு யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு போடக்கூடிய இதில் பாக்கெட் இருக்காது, அதனால் அதை வச்சுருப்பாங்க. ஆனால் உம்ராவிற்கு போகக்கூடியவர்களுக்கு அந்த சர்வீஸின் மூலமாக பேக் கொடுப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு? அந்த தயாரிப்பு. நம்ம போகிறோம், நம்ம இதில் வைக்கணும். நான் உம்ராவுக்கு போயிருக்கிறேன், செருப்போடு போவோம். மக்காவிற்குள்ளே அந்த எல்லைக்குள்ளே அந்த பள்ளிக்குள்ளே போனோடனே செருப்பு எடுத்து பேக்கில் தான் வைக்கணும். அங்கே செருப்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பள்ளிவாசல் மாதிரி ஸ்டாண்ட் இருக்காது. எதுக்குன்னா இது எல்லாம் ஒரு தயாரிப்பு. ஒரு வெளியூருக்கு ஒரு டூர் போகிறோன்னா இத்தனை ஆடைகள் எடுத்து வைக்கணும். இரவு உடுத்துறதுக்கு இது, பகலில் உடுத்துறதுக்கு இது, திருமணத்துக்கு போகிறோன்னா திருமணத்துக்காக வேறு ஆடை. இப்படிலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு முன்கூட்டியே ஒரு திட்டமிடுதல் இடுறோம், தயார் செய்கிறோம். அப்போ மறுமைக்காக மாத்திரம் நாம் ஏன் அந்த மாதிரி செய்கிறதில்ல? ஏன்னா நேரம் நமக்கு தெரியல, அதுதான் உண்மை. நேரம் தெரியல. எப்போ தான் அப்படின்னா, ஒருவர் ஒரு 10 நாளில் இறந்துருவார்னா அவர் ஒரே தொழுகையிலே தான் இருப்பார், முசல்லாவிலே தான் இருப்பார். பகல் முழுக்க நோன்பு வைப்பார், இரவு முழுக்க தஹஜ்ஜுடைய வணக்கத்தில் தான் இருப்பார். சொத்துக்கள் அதிகமாக இருந்தால் தான தர்மங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். மரணம் தெரிஞ்சால் அதுதான் சோதனை நமக்கு. அல்லதி ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்த லி எபுலுவக்கும் ஐயுக்கும் ஹசனு அமலா. அல்லாஹ் சோதிக்கிறேங்கிறான். சோதிக்கிறேங்கிறதுனா கேள்வியை கொடுத்து விடையை கையில் கொடுக்கறது சோதனை இல்லை. கேள்வி தான் நம்மள்ட்ட இருக்குது, விடை அதையும் அல்லாஹ் சொல்லிட்டான். மறுமை நாள் வரைக்கும், மறுமை நாளில் அதற்குண்டான விடை இருக்குது. இந்த சோதனையினுடைய வெற்றி மறுமையில் தான் தெரியும். அப்போ மறுமைக்காக நாம் எதை முற்படுத்துகிறோம் என்பது இந்த உலகத்தில் தான் இருக்குது. அதுவும் இறைவன் நமக்கு கொடுத்திருப்பது சொற்ப அவகாசம். எப்போ மரணம் வரும்னு தெரியாது. அதனால் எந்த அமலை நாம் செய்வதாக இருந்தாலும் தள்ளி போடாதீங்க. நாளைக்கு பண்ணிக்கலாம். பொருளாதாரம் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் வரும் கொடுக்கலான்னா வரும் கொடுக்கலாம் நியத்து வைங்க. கையில் இருக்கும் பொழுது கேட்டால் கொடுத்துக்கலாம், அப்புறம் இப்படி வைக்காதீங்க. அதே போல் எந்த அமலை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் அதற்காக நேரம் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் அந்த நேரத்தை ஒதுக்கி அந்த அமலை அந்த நேரத்தில் நினைத்த உடனே செய்யுங்கள். இறைவன் எந்த அளவுக்கு அருளாளன் என்றால், நாம் ஒரு அமலை செய்ய நாடினால் அதற்கே கூலி எழுதிடும். அல்லாஹ் செய்தீர்கள் என்றால் அதற்கு தனி கூலி. எந்த அளவிற்கு கருணையாளன் என்றால், ஒரு தவறை செய்ய நினைத்தால் அதற்காக அல்லாஹ் தண்டனையை அந்த பாவத்தை எழுத மாட்டான். நினச்சதுக்கெல்லாம் எழுத மாட்டான்.
அதை நாம் செய்தால்தான் எழுதுவான். இப்படிப்பட்ட அருளாளனும் கருணையாளனும் நமக்கு உபதேசிக்கிற ஒரே ஒரு விஷயம், மறுமைக்காக நம்முடைய தயாரிப்புகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த வசதியை வாய்ப்பையும் இறைவன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்று சொல்லி ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.